வா 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 இங்கே பாருங்கள் உறவுகளை, இங்கே பாருங்கள். அப்படி அங்கேயும் பாருங்கள். எப்படி பிள்ளைகள் எப்படி விளையாடி கொண்டிருக்கணும்னு பாருங்கள். அப்படியே இங்கேயும் பாருங்கள். ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாரேன். ரைட், வடிவாக பாருங்க. பின்னர் நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கணும்னு மட்டும் பாருங்க. காலமே இப்படி தான். ரைட், ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்டில் நிற்கிறேன். ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெட் பால் அசோசியேஷன் இருக்குது, அது கிட்டத்தான் நான் இப்போ நிற்கிறேன். ஓகே, வணக்கம் உறவுகளே. நான் சின்ன நீண்ட நாள் ஒரு இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. நான் நீண்ட நாளன்றதை விட நீண்ட வருஷமாக கனகாலம் ஆசைப்பட்டது. இதை எடுத்து உங்களுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கு தான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. என்னோட இந்த இங்கே பழக்கிற அந்த பிள்ளைகளை கோச் பண்ணுற ஒரு கோச் நிற்கிறார். அவரான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பாக இருக்கிறவர், முக்கியமான ஒரு ஆள். அவருடைய கருத்துக்களை வந்து கேட்போம். என்ன மாதிரி இவ்வளோ காலம் என்ன பேரை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் இவருடாக வந்து பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். ஆகவே அவருடாக இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து இன்றைய நாளில் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பார்ப்போம், போய் கதைப்போம். வணக்கம் சார். வணக்கம். கருநாள் வாரம் 2 வேலையில் வந்திருக்கிறீங்க. வரேன்னு சொல்கிறீங்க, சந்தோஷம் வந்தது. ஓகே, இன்றைக்கு எங்களோட ப்ராக்டிஸ் நடக்கிற நாள் 2 சனி ஞாயிறு நடக்கிறது பின்னேரங்களில். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிலையும் பின்னேரங்களில் 4:30 to 6:30 வரைக்கும் நடக்கிறது. சனியார் காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கிறது. இப்போ முக்கியமாக வந்து என்னென்னு சொன்னால், இப்போதைய சூழ்நிலையில் வந்து சிறார்களோ பெரியாக்களோ வந்து இந்த விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளாக வந்து எங்களுடைய சமுதாயத்திலும் உருவாகி கொண்டிருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் வந்து இந்த விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டினம். ஆகவே இந்த விளையாட்டின முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு சின்ன ஒரு இப்போ பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆர்கனைஸ் ப்ராக்டிஸஸுக்கு விடுறதுக்கு பேரண்ட்ஸுக்கு விருப்பம். அந்த ப்ராக்டிஸ் எப்படி நடக்குது, ஆர்கனைஸ்டாக நடக்குதா இல்லாட்டி குவாலிஃபைட் பர்சன் இந்த ட்ரைனிங் நடக்குதா, அந்த பொறுத்து தான் பேரண்ட்ஸ் அதை பார்த்து விடணும். ஜப்னா டவுனுக்குள்ளே நேமன் அகாடமிஸ் இருக்குது. இப்போ அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பாஸ்கெட் பாலுக்கு இருக்குதா? நிறைய பாஸ்கெட் பாலுக்கு 2 அகாடமி இருக்குது. வெளியில் 2 அகாடமி. ஓகே, இது பாஸ்கெட்பால் அசோசியேஷன் கோர்ட்டில் நாங்கள் ஹையர் பண்ணி இந்த ஜப்னா பாஸ்கெட்பால் அகாடமி இந்த ப்ராக்டிஸஸ் செய்கிறோம். எங்களோட அகாடமியின் பேர் ஜப்னா பாஸ்கெட்பால் அகாடமி. ஓகே, நீங்கள் தனியாக ஒரு அகாடமி வச்சு செய்கிறீங்க? அகாடமி. ஓகே, மற்றது எப்படி யாருக்கு இப்போ சிறார்களுக்கு பெரியார்களுக்கு மாதிரி வயசு போனாங்களா அப்படியான்னு சொல்லி கேட்டகரிஸ் இருக்குதா? 4+இருந்து எங்கள்கிட்ட இருக்குது. பிகினர்ஸ், பேபி ஹூப்பர்ஸ் இருந்து, அப்புறம் பிகினர்ஸ், அப்புறம் இன்டர்மீடியட் லெவல் இருக்குது, அப்புறம் எலைட் அத்லீட்ஸ்ன்னு சொல்லி 4 கேட்டகரி இருக்குது. 4+இருந்து 4 இயர்ஸ்லேருந்து பிள்ளைகள் எங்கள்கிட்ட ப்ராக்டிஸஸ் வரணும். எலைட் அத்லீட்ஸுன்ற ப்ராக்டிஸஸ் 6க்கு இருக்குது. அவை லேட்டாக வரணும். சொல்லுங்க. சின்ன ப்ராக்டிஸ் இந்த 4:30 டைமில் நடக்கும். ஓகே, இந்த ஹாலிடேஸ் நடந்துன்றபடியாக ஸ்கூல் ஹாலிடேஸ் வெக்கேஷன் நம்ம கொஞ்சம் பிள்ளைகள் அதில் நிற்கணும். ஒரு 1 week 2 weeks முடியத்தான் திருப்பி ஜாயின் பண்ணிடணும். இது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார்கள். இப்போ வந்துட்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து சார் இவர்களுக்குரிய காம்படிஷன்ஸ் இப்போ பெரிய வேறு டீமுகளோட போய் இவங்களை கொண்டு வந்து விட்டு நீங்கள் செய்கிறீங்களா? நாங்கள் ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் விளையாடுறோம். நாங்கள் ஓகே ஸ்கூல்ஸோட விளையாடுறோம். ஜப்னா விளையாடுறாங்க, விளையாடுறாங்க. அதை விட எங்களோட பிளேயர்ஸும் ஸ்கூல் ஸ்கீமில் ரெப்ரசன்டேட் பண்ணிடலாம். அந்த 17-20 ஸ்கூல் ஸ்கீமில் ரெப்ரசன்டேட் பண்ணிடலாம். அந்த 13 ரெப்ரசன்டேட் பண்ணிடலாம். ஸோ அந்த பிளேயர்ஸ் இங்கே விளையாடினா ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் விளையாடிக்கணும். அதுமாதிரி கொழம்புலேருந்து வந்த அகாடமிஸோடு நாங்கள் ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் ரெகுலராக விளையாடுறோம். நாங்கள் இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் இருக்குது அந்த மேட்ச் வந்து இருக்குது. கொழம்புலேருந்து ஒரு அகாடமி வந்து இங்கே விளையாடுறது. நாங்கள் கொழம்பு போயில் இது வரைக்கும் இந்த வருஷம் போகிற டிசம்பரில் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இங்கே வர பிள்ளைகளுக்கு மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதால இவைக்குள்ளேயே டீம்ஸ் டிவைட் பண்ணியிருக்கு. ஆரஞ்ச் பிளாக்னு சொல்லி அவை அந்த ப்ராக்டிஸஸ் செய்ய அந்த மேட்ச் ப்ராக்டிஸையும் செய்து கொள்வேன். இன்ட்ரெஸ்ட்டாக கலந்து கொள்கிறாங்களா எல்லாரும்? நிறைய கோச்சஸ் வச்சு செய்கிறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? நான் என்னை விட 2 பேர் இருக்கேன் கோச்சஸ். ஓகே, ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸா சார்? 4 நாள் வீக்லி 4 days. ஓகே, Tuesdays, Fridays, Saturdays and Sundays evening 4:30 to 6:30. Saturdays and Sundays mornings 8 to 10. ஓகே, நன்றி. இன்றைக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். என்ன விஷயம் என்று சொன்னால்,
உங்களோட பிள்ளைகளையோ இல்லாட்டி நீங்களும் அதை இணையணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இவரோட தொலைபேசி இலக்கத்தை வேணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாரை கான்டாக்ட் பண்ணி இங்கே நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு இந்த பாஸ்கெட் பால் விளையாட்டில் வந்து பங்கு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி. என்ன சார், உடற்பயிற்சி மனதுக்கும் ஒரு ப்ராக்டிஸாக வந்து இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. சந்திக்கலாம்.